கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி எதிர்த்து நிற்கும். இதுக்கு பேர் தான் குவாலிட்டி. ஏன் 2 தொகுதியில் போட்டியிடுறாமட்டு 2 தொகுதியில் போட்டியிடுறது எங்கள் விருப்பம். தன்னையும் நம்பாம மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் போய் போட்டிடுவான். இத சொன்னதுக்கு நேத்து ஒரு கோவம் வந்துருச்சு. பாருங்க தெரு வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. அதிமுக வேட்பாளருக்காக கொரில்லா குரங்கு, முயல், மயில், மாடு, குதிரை எல்லாம் வந்து ஓட்டு கேட்க வந்திருக்கு பாருங்களேன். நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்க, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அது இல்ல. பழனி தொகுதி அதிமுக வேட்பாளர் முதல் ஆளா வாக்கு சேகரிக்க கொடைக்கானல் குறிஞ்சியாண்டவர் கோயிலுக்கு காவடி எடுத்து வந்த பக்தர்கள் கிட்ட ஓட்டு கேட்டிருக்காரு. வீடு வீடா போய் ஓட்டு கேட்கறத விட மொத்தமா ஒரே இடத்துல வர பக்தர்கள் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்திருக்காரு. உங்க மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி வெல்லும் அப்படின்னு பாட்டு பாடி கேம்பெயின் பண்ணியிருக்காரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி எதிர்த்து நிற்கும். உங்க மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி. கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. ஓட்ட கேட்க கையெடுத்து கோட்டையில பைய எடுத்து கோடி கோடியா அடிக்கிறானே சொடலமாடா. ஓட்ட கேட்க கையெடுத்து கோட்டையில பைய எடுத்து கோடி கோடியா அடிக்கிறானே சொடலமாடா. இவன் நம்ம நாட்டை கூட ராத்திரியில் வேலை பேசி வித்து விடுவான். நாட்டை கூட ராத்திரியில் வேலை பேசி வித்து விடுவான். லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா தம்பி. லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா. தன்னையும் நம்பாதவங்க மக்களையும் நம்பாதவங்க தான் 2 தொகுதியில போட்டி போடுவாங்க அப்படின்னு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் யாரையோ அட்டாக் பண்ணியிருக்கார். எனக்கு நேர்மை இருக்கு, உள்ளத்துல நேர்மை இருக்கு, தூய்மை இருக்கு, துணிஞ்சு தனிச்சு நிக்கிறேன். 100 விழுக்காடைய மண்ணைய மக்களை காதலிக்கிறேன், நம்புறேன். தன்னையும் நம்பாம மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் போய் போட்டிடுவான். ஆனா வசனம் பேசுறது நான் மாஸ், நான் பிளாஸ்ட், நான் உச்சம். என்ன எச்சம்? என்னடா பெரிய ஹீரோனா தனிச்சு நிக்கணும்டா, ஒரே தொகுதியில் நிக்கணும்டா, கான்பிடன்ட் வேணும்டா. நம்பிக்கையோடு இருங்க, நம்ம வெல்லுவோம் அப்படின்னு. உனக்கே நம்பிக்கை இல்ல, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய் 2 முறை நின்று தோத்துருக்கேன்டா நானு. ஆனாலும் 3வது முறை என் காரைக்குடியில் போய் தனிச்சு நிக்கிறேன் ஒரே இடத்துல. என் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டான், திருவொற்றியூர்ல நிப்போ 2 போடுவோம் அப்படின்னு. என் கோட்பாட்டுக்கு எதிர். ஒருத்தன் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவி போட்டி போடுவது ஜனநாயக துரோகம், மக்கள் விரோதம். ஒருத்தன் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில போட்டி போடுறது மக்கள் விரோதம். இது எங்க கொள்கை நிலைப்பாடு. நாங்க தோற்றம் வரலாற்றில் எங்க அளவுக்கு வேணும் தோற்க முடியாத அளவுக்கு தோற்றம். யாருக்கிட்ட? எங்க ஆத்தாட்ட, என் அப்பன்ட்ட, என் மாமன்ட்ட, என் மச்சன்ட்ட பெருமையா இருக்குடா. என்னை தோக்கடித்தவன் என் தாய் தந்தையர் தான். 20 வருஷம் ஆனாலும் இன்னும் பல வீடுகள்ல கலைஞர் கொடுத்த டிவி நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. தட் இஸ் குவாலிட்டி. ஆனா அதிமுக கொடுத்த மிக்சி, மின்விசிறி காயிலாங்கடையில் இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருக்கார். தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 தேர்தலின் போது கலர் டிவி வழங்குவோன்னு சொன்னார். ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே கலர் டிவியுடைய கொள்முதல் நேர்மையாகவும் தரமானதாகவும் யாரும் குறை சொல்ல முடியாத வகையில் இருக்கணும்னு முடிவு செஞ்சு அதுக்கான டெண்டரை ஒப்பந்ததாரரை முடிவு செய்ய
அனைத்து கட்சிகள் கொண்ட அதிமுகவும் சேர்த்து, எதிர்கட்சியாக இருக்க அதிமுகவும் சேர்த்து, அனைத்து கட்சி உறுப்பினர்களை சேர்த்து ஒரு குழுவை அமைச்சார். 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதமே கலர் டிவி வழங்குகிற அந்த விழாவை தொடங்கி 1.5 கோடிக்கு அதிகமான நம்முடைய தமிழர்களுடைய வீடுகளுக்கு கலர் டிவியை வழங்கணும். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் பல வீடுகளில் கலர் டிவியா மட்டுமல்ல, கலைஞர் டிவியா அது நிலைச்சு நிற்குது. இதுக்கு பேர் தான் குவாலிட்டி. இதுவே அதிமுக ஆட்சியில் மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர், மின் விசிறி கொடுத்தீங்களே, என்னாச்சு? காயிலாங்கல்ல இருக்கு. மாப்பிள்ளை இவர் தான், ஆனா இவர் போட்டிருக்க சட்டை என்னோடது அப்படின்னு படையப்பா படத்துல வர காமெடி மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஊரா போய் அதிமுக கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பிரச்சனை இல்லைன்னா இதுக்காக அத்தனை தடவை டெல்லிக்கு போனீங்க? டெல்லிக்கு போய் அமித்ஷாவினுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக பல மணி நேரம் ஏன் காத்து கிடந்தீங்க? அது வேற வேற கார்ல மாறி மாறி போய் முகத்தை எல்லாம் மூடிக்கிட்டு ஏன் வெளியில வந்தார்? சார், நான் கேட்கிறேன், கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் சொல்றாங்க. ஆனா எல்லா கட்சிகளும் பாஜக கிட்ட போய் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? மாப்பிள்ளை அவர்தான். ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்துல வர்ற காமெடி மாதிரி இருக்கு. நான் என்னைக்காச்சும் அவரை திட்டிருக்கேனா, அதாவது எடப்பாடி பழனிசாமியை உதயநிதி ஸ்டாலின் திட்டிருக்கேனா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை சொன்ன உடனே அவருக்கு கோபம் வரும் அப்படின்னு பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். நீங்க எல்லாம் மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மொரட்டு அடிமை, மோடியோட மொரட்டு அடிமைனா யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இத சொன்னதுக்கு நேத்து அவர் கோவம் வந்துருச்சு, பேசிட்டாரு. உதயநிதி என்னை பத்தி ரொம்ப தரக்குறவா பேசுறாரு, கெட்ட வார்த்தையில திட்டுறாருன்னு. நான் என்னைக்காவது ஒரு திட்டி இருக்கிறேனா? மோடி திட்ட மாதிரி நான் திட்டி இருக்கேனா? இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்கள் நீங்க முடிவெடுத்து சொல்லுங்க. மொத்த 10 தோல்வி பழனிசாமி இல்ல, மொத்த தோல்வி பழனிசாமிங்கிறத முடிச்சு விடணும். அதை செய்ய வேண்டிய நேரம் வர சட்டமன்ற தேர்தல். பூத் கமிட்டி முகவர்கள் கிட்ட பேசும்போது ஷார்ட் ஃபார்ம் வார்த்தைகளுடைய அப்ரிவேஷன் கன்ஃபியூஷனா வந்ததால அட போங்கப்பா அப்புறம் தனியா வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணி அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிருக்காரு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். நீங்கள் 2 வருடத்துக்கு முன்னாகவே உங்களுடைய தேர்தல் நடவடிக்கைகளை நிறைவாக செய்திருக்கிறீர்கள். PL, PL4, தனியா அந்த அப்சர்வேஷன் சொல்லுங்க. இப்ப 5 நிலைகளில் உங்களுடைய பணிகளை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக முன்னேற்ற பாதையில் அனைத்து நிலைகளும் தேர்தல் பணிகளை அடிப்படை பணிகளை நிறைவாக செய்திருக்கிறேன். இதன் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறேன். திமுக பிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடாது, திமுக வித் பிஜேபி அப்படிதான் சொல்லணும். அரசியல்ல எதிரும் புதிருமா இருந்தாலும் ஆரோக்கியமான அரசியல்னு வந்துட்டா இதெல்லாம் வந்து ஜகஜம் அப்படின்னு சொல்லலாம். தென்காசி மாவட்டத்துல புளியங்குடியில நடந்த கோவில் தேரோட்டத்துல வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ராஜா, அதே மாதிரி தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி 2 பேரும் சேர்ந்து ஒன்னா தேரை இழுத்திருக்காங்கோ. அதிமுக வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடந்திருக்கு. அங்க ஜமாப் அப்படிங்கிற இசை வாசிக்கிற இசை கலைஞர்கள் விசில் அடிச்சு அந்த பீட்டை அடிக்கிறது வழக்கம். ஆனா விசில் தாவேகாவுடைய சின்னம் அப்படிங்கறதால அந்த விசில அவர்கிட்ட இருந்து வாங்கி தூக்கி வீசியிருக்காரு அதிமுக நிர்வாகி. எங்க தலைவர் 2 தொகுதியில் போட்டியிடுறார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் எல்லாம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி
திருச்சி கிழக்கு திமுக வேட்பாளருக்கு சவால் விட்டிருக்காரு தாவேகாவுடைய கூப்பா கிருஷ்ணன். முதல் என்னுடைய கோரிக்கை, எங்களுடைய தளபதி அவர்கள் திருச்சி கிழக்கிலே போட்டியிடுகிறார்கள். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு திருச்சிக்கு வருகிறார்கள். நாளை வருகிறார்கள். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு இங்கே அவர்கள் மக்களை சந்தித்து மக்களிடத்திலே ஓட்டு கேட்கிறார்கள். இது செய்தி. இதே நேரத்தில் உங்க மூலமா ஒன்று சொல்லிக்கிறேன். அருமை சகோதரி இனிக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஏன் 2 தொகுதியில் போட்டியிடலாம் என்று. 2 தொகுதியில் போட்டியிடுவது எங்கள் விருப்பம். 23 கூட்டணியோடு இல்லாமல் நீ தனித்து நின்றால் அங்கே ஒரு தொண்டர் உண்டை போதுவான் தேர்தலிலே. ஆளே இல்லாத இடத்துக்கெல்லாம் முதலமைச்சருக்கு ஓவர் பாதுகாப்பு போட்டிருக்கீங்களே, ஆனா எங்க தலைவருக்கு ஏகப்பட்ட கூட்டம் கூடுது, ஆனா நீங்க பாதுகாப்பே கொடுக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு தாவேகா ஆதவ் அர்ஜுனா. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்க அடுக்கியிருக்காரு. மக்கள் இயற்கையாகவே ஆர்கானிக்கா அன்னைக்கு திரண்டாங்க. நாங்க சட்டமன்ற வேட்பாளர் இருக்கக்கூடிய VS பாபு அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நாங்க முன்னாடியே வலியுறுத்திட்டோம், கட்சிக்காரங்களை யாருமே வர சொல்லாதீங்க. 200 பேருக்கு மேல இருந்த 200 பேர் 300 பேருக்கு மேல நமக்கு வந்து யாரையும் அழைக்காதீங்க. நாங்க விளம்பரம் போடல, சோசியல் மீடியா ஆட் போடல, எந்த இடத்துல வந்து அவர் பேசுறாருன்னு எந்த விதமான விளம்பரமும் நம்ம செய்யல. ஆனால் அவர் வருகையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் கொளத்தூர் மக்கள் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலிருந்து மக்கள் வந்து அணி திரண்டாங்க. ஒரு தலைவரை வந்து மக்கள் வந்து பார்க்கக்கூடிய நேரம் தேர்தல் நேரம். பரப்புரை செய்யும்போது தான் ஆயிரக்கணக்கான மக்கள் தேடி வருவாங்க. ஆனா கொளத்தூர்ல எந்த காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறையும் சுத்தமா இல்ல. காலையில நாமினேஷன் பண்ணிட்டு ரோட்ல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது 2000 போலீஸ் இருக்கிறாங்க, 200-300 கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஆனா மக்கள் இல்ல. மக்களே இல்லாத ஒரு தலைவருக்கு 2000 போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல மக்களுடைய பாதுகாப்பை ஒரு 4 ரோட பிளாக் பண்ணி எப்படி பெரம்பூர்ல பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணியிருந்தா ஒரு அமைதியான முறையில ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு தலைவர் அவர்களை பார்த்து கையை காமிச்சிட்டு அமைதியா போயிருப்பார். ஆனா நாங்க நிக்கும் பொழுதே ஒரு வே உருவாச்சு, மக்கள் நிற்கும் போது ஒரு அலை உருவாச்சு. இதுதான் கரூர்லயும் உருவாச்சு. உடனே தலைவர் அதை புரிஞ்சுக்கிட்டு வண்டியை ரைட்ல திருப்பி பாதி வழியிலே நாங்க கேம்பெயின் முடிச்சுட்டு போயிட்டோம். நல்ல ஃப்ளோல பேசிட்டு இருக்கும்போது தாவேகா செங்கோட்டையன் அவர்கள் லைட்டா கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு. அப்ப கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் அவர் காதுல போய் எடுத்து கொடுத்திருக்காரு. அம்மாவே தேர்தல் போட்டி எடுக்கிற போது 91 பர்கூர் அண்டு காங்கேயத்தில் 2 பகுதியில் இருந்தாங்க. புதிதாக இருக்கின்ற இந்த இயக்கத்தை சார்ந்த யாருமே தேர்தல் களத்தில் நிற்கிற போது 2 தொகுதியில் போட்டியிடுவது வழக்கம். அந்த வழக்கப்படிதான் இவர் செஞ்சிருக்காரு தவிர வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, தேர்தல் ஆணையம் வந்து 4 இடத்துல நம்ம போட்டி போடலாம், 4 பிளேசஸ். அது ஒரு தடவை பண்ணாங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஆமா, 4 இடத்துல போட்டி போட்டாங்க, திருப்பத்தூர் இங்கே அந்த மாதிரி. அது மாதிரி போட்டி போடுறதுக்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்கிறது. 2 இடத்தில் போட்டி போட்டுக்கொண்டு நாளை காலையில் மனு தாக்கல் செய்ததற்கு பிறகு இங்கே பொதுக்கூட்டம் நடைபெறும். முதல் தடவையா தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்க நடிகரும் இயக்குனருமான சுந்தர் சி அவர்கள் நிறைய விஷயங்களை பாசிட்டிவா பேசியிருக்காரு. நான் சொல்ல போனா பாத்தீங்கன்னா, இப்ப நான் வாரணாசிக்கு போறேன், திருப்பதிக்கு போறேன். அதுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத ஒரு புனிதமான நகரம் தான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். பட் அந்த கோயில் இப்போ இருக்கிற நிலமை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுற்றி இருக்கிறது எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம டெவலப் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. ஸோ இதை வந்து வெளியிலிருந்து வந்து பார்க்கும்போது அதில் இருக்கிற குறைகள்லாம் எவ்வளோ தெரியுது. இப்படி ஒரு மாபெரும் ஒரு தங்க நகரமாக இருக்க வேண்டிய நகரத்தை வந்து குப்பை நகரமாக ஆக்கி வச்சிருக்காங்க இப்போ. ஸோ கண்டிப்பாக அதுக்கான தீர்வாக வந்து இந்த சட்டசபை எலெக்ஷன் வந்து அதோட ரிசல்ட்டும் எங்களுக்கு கிடைக்கிற வெற்றியும் வந்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.